கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 10/5/2024 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கத்தோலிக்க வேதாகமம். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். இன்று இந்த கிருபையின் வார்த்தையின் மூலம் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவர் நம் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு உடனே தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நாம் மன மகிழ்ச்சியாய் இருப்பது எப்பொழுது? நாம் துக்கம் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல், நாம் நிம்மதியாக இருக்கும் பொழுது, நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, விசுவாசமாக இருக்கும் பொழுது நம் இதயம் மகிழ்ச்சி இருக்கும். அதை தொடர்ந்து நம் முகமும் மலர்ச்சியாக காணப்படும். ஆனால் நாம் ஏதோ ஒரு கவலையை மனதில் வைத்துக் கொண்டு இருந்தோம் என்றால் நம்முடைய இதயம் வேதனைப்படும், நம் முகமும் ஒரு துக்கமான முகமாக காணப்படும். அப்படி என்றால் கர்த்தர் இன்று கூறுகின்றார், நீ ஏதோ ஒரு காரியத்தை மனதில் வைத்து இது நடைபெறாதோ, இது ஏன் எனக்கு நடைபெறவில்லை, ஏன் காலதாமதமாக ஆகின்றது என்று அதை குறித்து கவலையில் உன் முகம் துக்கமாக காணப்படுகின்றல்லவா? நீ துக்கமாக காணப்படுகின்றாய் என்றால் நீ என் மேல் நம்பிக்கை இல்லை, என் மேல் நீ விசுவாசத்தை வைக்கவில்லை என்று நீ எனது ஆசீர்வாதத்தில் நீ நம்பிக்கை அற்றதனமாக இருப்பதினால் நான் உன் காரியத்தில் காலதாமதம் செய்கின்றேன். நீ அதை விட்டுவிட்டு என் தேவன் என் விண்ணப்பத்தை கேட்பார், என் விண்ணப்பம் அவர் கையில் உள்ளது, ஏற்ற வேளையில் அதை எனக்கு தந்து என்னையும் என் சந்ததியும் ஆசீர்வதிப்பார் என்று நீ நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்கும் பொழுது உன் முகம் மகிழ்ச்சியாக இருக்கும், வெளிச்சம் கொண்ட முகமாக இருக்கும். நானும் உன் விண்ணப்பத்திற்கு என் மகன் இவ்வளவு விசுவாசமாக இருக்கின்றார் என்று நானும் மகிழ்ந்து உன் விண்ணப்பத்திற்கு உடனே பதில் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே என் அன்பு சகோதரனை சகோதரியை, நாம் இன்றிலிருந்து அந்த கவலையை, இருதய துக்கத்தை நீக்கி மகிழ்ச்சியாக இருப்போம். முகத்தில் எப்பொழுது மகிழ்ச்சியாக சிரித்த முகமாக வாழ்வோம். கர்த்தர் இன்றே நமது விண்ணப்பத்திற்கு பதில் தரப்போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நீர் இன்று இந்த சங்கீதத்தின் மூலமாக நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உங்கள் விண்ணப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று கூறுகின்றீரப்பா. நாங்கள் மன மகிழ்ச்சி அற்றவர்கள் என்றால் உம்மீது விசுவாசம் இல்லாமல் துக்கத்தில் நாங்கள் அப்படி இருக்கின்றோம் என்று நீங்களே அதை அறிந்து கூறுகின்றீர்களப்பா. ஆமாண்டவரே, சில காரியங்களை குறித்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனும் சகோதரியும் நமக்கு இன்னும் காரியம் வாய்க்கவில்லையே என்று அவர்கள் அவர்கள் இருதயத்தில் கலங்கினதினால் அவர்கள் முகமும் மகிழ்ச்சி அற்று காணப்பட்டதப்பா. ஆனால் நீங்கள் கூறுகின்றீர்கள் அப்படி அல்ல, விசுவாசமாக நான் தருவேன் என்று மேல் விசுவாசமாய் இருக்கும் பொழுது உன் மனமும் உனது முகமும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உடனே அதை நிறைவேற்றுவேன் என்று நீங்க இப்போ எங்களுக்கு சொல்லுகிறீர்களப்பா. நாங்கள் அப்படி துக்கமுகமாக அந்த நம்பிக்கையற்றதனமாக இருந்த அந்த காரியத்திற்காக நாங்கள் வேதனைப்படுகின்றோம் அப்பா. நாங்கள் இன்றிலிருந்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நீர் எங்களுக்கு காலதாமதம் ஆனாலும் நிச்சயமாக நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு முகமுக மலர்ச்சியாக மனமகிழ்ச்சியாக நாங்கள் வாழ்வோம் என்று உறுதியெடுக்கின்றோம். எங்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த துக்கமான நாட்களுக்காக எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க. எங்களுடைய விண்ணப்பத்திற்கும் மன விருப்பத்திற்கும் நீங்கள் எனக்கு பதில் தந்து எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கொடுத்த வாக்குத்தத்திற்காக நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.